கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசின வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசுக்கு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்தது எங்களை நடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா பைத்தியக்காரன். ஏன் போய் சொல்ற? இல்லப்பா வைத்தியக்கார நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற ஐயோக்கியப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா பச்சை மட்டை அடி உறுதி. என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்தா. உன் உள்ளத்துல எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியா இருந்த நாட்டு மாட்டிக்கிட்ட வெளியில வரவே முடியலன்னா. எல்லா மொழியும் படிப்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் படிப்போம் எங்கள் இனம் வாழ. என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோசம் எல்லாம் வரும்டா. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்ல போட்டு நிறுத்திக்கடா பைத்தியக்காரன். வைத்தியக்காரன் எனக்கு சத்தம் போட்டா முடிக்க. யாரா உண்மையான சங்கி? மாப்பிள்ளை சீமா. வேற யாரு? நான் தான் அந்த பையன். யார் அந்த சங்கி? நான் தான் அந்த சங்கி. யார் அந்த சங்கி? நான் தான் அந்த சங்கி. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. விஜய் அலையில காணாமல் போன சீமான் அப்படிங்கிற மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். மானாவதிலே 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா. அப்படி போய் கேளுங்க. இங்கே நடந்து கொண்டிருப்பது பாஜகவுடைய ஆட்சி தான். எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. விபிஜி ராம்னு ஒரு திட்டம். இப்பதான் சொன்னீங்க தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி நடந்தாலும் அது திமுக ஆட்சி தான். நீங்க திராவிட கொள்கைகள். ஓடு 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 வேட்டைக்காரன் வரேன்னு சொன்னாரு. ஏன்னா ஓடுங்க அண்ணா, கர்நாடகட்ட வேட்டைக்காரன் போய் வேட்டையாடுங்கண்ணா. அண்ணா நீங்க தானே வேட்டைக்காரன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க தானே பாட்டுனீங்க. போங்கண்ணா போய் பாடுங்கண்ணா. வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க. ஓடுங்க தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே ஓடு. மூடுறடே மூடு. உன் வாய மூடு. உங்க அப்பா மாதிரி நீ நல்லவனா இருப்பேன்னு எங்க அண்ணன் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரி எங்க அண்ணன் மாதிரி நாங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்குவேன், அது மிகப்பெரிய தப்பு. எங்க அண்ணனை மரியாதை கொடுத்து பேசினேன்னா நாங்களும் உனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவோம். ஆனா எங்க அண்ணனை மரியாதை இல்லாம பேசினேன்னு வச்சுக்கேன், தெரியுமே விச்சுவல் வாரியஸ பத்தி, அப்புறம் மரியாதை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது தம்பி. பார்த்து நடந்துக்கோ. இன்னைக்கு ஆகஸ்ட் 3 போலாமா வேணாமான்னு இருக்கீங்க. அதுக்கு அவர் அங்க இருக்க சிஎம் சொல்றாரு இப்ப நிலைமை சரியில்லை வராதீங்கன்ட்டு. காவிரி நீரும் கண்ணில் கண்ணீரும் குறைந்து போகுமா?
திமுக குறைந்து போகுமா? ஊம்பிங்களா? சாரி, ஊப்பிங்களா? எங்க அண்ணன் நல்லது செஞ்சாலே உங்களுக்கு கோப்பாரி தான் ஞாபகம் வரும். மேலும் மேலும் நல்லது செஞ்சா நாங்க கண்ணுல தண்ணிக்கு எங்க போவோம் ஒப்பாரி வைக்க? தேவையாடா உங்களுக்கு? அவரு தான் சொல்லாம அடிப்பாருன்னு தெரியுமா இல்லையா? நீங்க சொன்னாலே அதை செய்ய மாட்டீங்க. அவர் சொல்லாத இறங்கி செய்வாரு. அவர்லாம் அங்க போனோம்ல அவசியம் இல்லை. தடை போட்டுட்டாங்க உடனே கர்நாடகா வரக்கூடாதுன்னு மூலிகை மூளை ஒரே ஒப்பாரி உக்காந்த இடத்துல இருந்து உங்க வாயில குத்துனாரா? நங்கு நக்கடி குத்துனாரா? அங்க போகணும்னு அவசியம் இல்லை. சொடக்கு போட்டா ஒரு பார்வடி பண்ணி இப்படி பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. என்ன கஷ்டமா இருக்கா? தண்ணி குடிக்கடி. தண்ணி குடுப்பேன் நினைச்சியா? நீரை வேணா கொடுப்பேன், தண்ணியே கொடுக்க மாட்டேன். என்ன ஒரு மானங்கட்டு போய் கையினமிட்டு போய் கடக்குறீங்களோ? என்ன உங்களுக்கு கேடு கட்ட வந்துச்சோ? தூக்கின்னு போய் கருமாதி எப்ப பண்ணுவாங்களோ? சுழட்டி போட்டு குத்துவாங்களோ உங்க வாயில? என்ன வரும் நேற்று கூடு ஒரு 5 மணி நேரம் செஞ்சாங்களா? செஞ்சது போதுமா? சுத்த சுருக்கின்னு உக்காருங்கண்ணா கேட்க மாட்டீங்க. சுருக்கா கிழிச்சு சுண்ணாம்பு அடிச்சு விட்ட தரணும். நினைக்க சரி பாவமாக்குறீங்க. பத்திரமா இருங்க. வீடியோ போடும்போது சிந்திச்சு செயல்பட்டு போடணும். புரிகிறதா? அழுவாதீங்க. ஏயா நீங்க ஐபிஎல் கப்பு ஜெயிக்கும் போது நிலைமை சரியில்லை. 5 பேர் உயிர் போச்சு. அப்ப மட்டும் வான்னு கூப்பிட்டீங்க விராட் கோலிய. இப்ப மட்டும் ஏன் விஜய் கூப்பிட மாட்டீங்க? அவர் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவரு ஓடிக்கிட்டு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க தான் மைக்கா புடிச்சு என்ன பேசணும் அப்படின்ட்டு தெரியாம பேசியே உங்களையே நீங்களாம் ஜோக்கர்ஸ் ஆயிக்கிறீங்க. நீங்க இருக்கட்டும் இல்ல உங்க அம்மாவா இருக்கட்டும், சரி ஒரு மரியாதைனா என்னன்னு தெரியல. பிளஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க அவரை பத்தி பேசியும் நீங்க எல்லாமே நீங்க செய்றீங்க. பட் உங்க அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க பாரு, ஜூலை எண்ட் ஆயிருச்சு இன்னும் மழை வரலன்னு. ஏன் தளபதி சிஎம் தான் வானத்துக்கு வந்து சாவி வச்சிருக்காரா? அவர் சாவி போட்டு திறந்தா மழை வரும், அவர் சாவி போட்டு மூடிட்டா என்ன மழை நின்றுமா? என்ன கேட்கணும் என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்னு, இவ்வளவு தூரம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் உங்களெல்லாம் ட்ரோல் பண்ணாம இவ்வளவு தூரம் அமைதியா விட்டு வச்சு உங்களெல்லாம் எந்த ஒரு கேள்வி கேட்காம இருக்காங்க. காரணம் அதுக்கு வேற யாரும் இல்ல, உங்க அப்பா மனிதன் கேப்டன். அவரு ஒரு முகத்துக்காக மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் உங்களை வந்து ஒரு சொல்லாம ஒரு பேச்சு பேசாம உங்களெல்லாம் பாவம் பார்த்து விட்டுருக்காங்க. அந்த மனுஷன் அவ்வளவு ஒரு நல்ல பேரு, அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிருக்காரு. உங்களை மாதிரி இல்ல, அந்த மனுஷன் எல்லாத்தையும் மதிக்க தெரிஞ்சவர். அவர் இருக்கும் போதே நம்ம தளபதி சிஎம் வந்து சிஎம் ஆயிருந்தா கூட அவரு வாயா என் தம்பி சிஎம் ஆயிட்டான்ட்டு பெருமைப்பட்டிருப்பாரு. உங்களை மாதிரி இந்த மாதிரி வாயில வட சுட்டுட்டு இருந்திருக்க மாட்டாரு. சரியா? சோ உங்க அப்பாவோட பேச்சை இல்ல உங்க அப்பாவோட ஒரு குணத்தை ஒரு 5% ஆச்சும் யூஸ் பண்ணுங்க. இந்த கட்சி 2005 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2011 அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். எல்லா பிரிட்ஜையும் போய் திறக்கிற ஒரு ஆளுக்கு முந்தி கலைஞர் தரதான் அந்த பிரிட்ஜை மாத்திரம் திறக்கல. எல்லாரும் போயிட்டாங்க, அப்படியே இருக்காங்க. அதுல எங்க போனாலும் ஆக்சிடென்ட். ஓட தெரியாம ஒரு பாலத்தை போட்டாங்க. இப்படி போறதுக்கு இப்படி சுத்தி போட்டாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் இப்படி மேல இடிச்சுட்டு முடிஞ்சு போச்சுன்னு அதெல்லாம் கவலைப்படல. சோ அதுலயும் என்னை நஷ்டப்படுத்தினாங்க. வருமான வரித்துறை அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அந்த வருமான வரித்துறையில என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் நிறைய சம்பாரிச்சு கோடியா வச்சிருக்காரு. வந்து பார்த்தாங்க ஒண்ணுமில்ல. இருந்தாலும் நோண்டி கணக்கெடுத்தாங்க. அப்ப நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்னை மாத்திரம் நோண்டி கணக்கெடுக்கிறீங்களே, ஊரு பூரா கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே, அவங்க கிட்ட எல்லாம் கணக்கு கேட்கவே மாட்டீங்க. எதிரிய கூட மன்னிக்கலாம், ஆனா துரோகிய மன்னிக்க கூடாது. என்ன பேசுறது? களவாணித்தானா விஜி பண்ணவோ மாட்டான். அவன் அப்பேற்பட்ட புள்ள இல்ல, அப்பேற்பட்ட வகுத்து புள்ள இல்ல, சம்சேரி வகுத்து. நல்லது செய்வார், ஆனா பொறுத்துதான் செய்வாரு. அவன் தான் தலையில வாரி வச்சுட்டானப்பா மூட்டைய.
ஸ்டாலின் சார் முதலமைச்சரா இல்ல, அவர் எதுக்கு எல்லாத்துலயும் பேசுறாரு? அவர் தான் சொல்றாரு 6 மாசம் நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்கு ஒன்லி இன்வால்வ் ஆகுறாரு? எதிர்கட்சியே வேணான்னு தான், ஒரு லீடரே வேணான்னு நம்ம மக்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து அவரையே தூக்கி எறிஞ்சிட்டோம். விஜய் சார் சொன்னாரு மற்றும் பலரை பத்தி கேரே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த மற்றும் பலரை விட்டுறலாம் சார், அது ஒரு கட்சியே இல்ல. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஆட்சி மாறணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானே கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் தவிர ஒரு எதுலயுமே நான் ஓட் போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து விஜய் சாருக்கு தான் ஓட் போட்டிருக்கிறேன். நான் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மேம் நீங்க வந்து ஷுவரா நீங்க வந்து விஜய்க்கு தான் நீங்க ஓட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட எல்லாருமே ப்ராமிஸ் வாங்கினாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்மே என்கிட்ட, என் ஹஸ்பண்ட் கிட்ட, எல்லார்கிட்டயுமே அவங்க அந்த மகளிருக்கான 2500 ரூபாய் எப்ப குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப நிதி கொடுக்கவே வேணாம், இப்ப கொடுக்கவே வேணாம், கொடுக்கவே வேணாம். அந்த 1000 ரூபாய் வருது இல்ல, அதுவே போதும். இது கொடுக்கவே வேணாம். அவருக்கு நல்ல ஆட்சியில உட்காந்து எம்ஜிஆர் மாதிரி நடத்துவார். அவரு எம்ஜிஆர் மாதிரி நடத்துவார். அவர் வாங்கல இன்னும் வாங்கி வச்சிருக்காரு. அவங்க பொய் சொல்லுவாங்க. பொருளி எவ்வளவு நாள் நடக்கும், எவ்வளோ நடக்கும் பொருளி. அது நடக்குது, அதே மாதிரி நடக்குது. இப்ப கடன் வாங்கியிருக்காருன்றது புரளியா? ஆமா. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் கடன் வாங்க மாட்டாருன்னு எடுத்து? அவர் வாங்க மாட்டாரு, லஞ்சம் கொடுக்காதே வந்தாரு பாரு வெளியே ஓட்டுல. இவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாருல்ல அவரு, அததான் பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னும் அந்த செலவெல்லாம் அவர் பார்க்கல, எல்லாம் கேட்பாரு. ஆனா மாத்துறாங்களே, அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே வந்து இருக்குதுமா, இருக்குது. பாத்துங்கன்னு செய்வாரு, அதெல்லாம் செய்வாரு. மக்களுக்கும் கை கொடுப்பாரு. அவரு மாதிரி இல்ல. எப்படி இதுல நடிச்சானா நம்ம எம்ஜிஆர் மாதிரியா வருவார், கண்டிப்பா வருவார்.